நாம மகிமைப்படட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35 1ஆம் வசனத்தை. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். சோமன்லாம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியிலிருந்தோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை எங்களுக்கு போதித்து இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை சொல்லித்தாரும். அடிமையை வெறுமையாக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். என்னுடைய இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வனாந்திரம். வனாந்திரம்னா என்னது? ஒன்றுமே இல்லாத பாலைவனம். அதுக்கு பேர் தான் என்னது? வனாந்திரம். இப்போது யாருமே தங்காத ஒரு குடியிருக்க முடியாத இடம், மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் அதிகமாய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம், அல்லது அங்கே மனுஷ சஞ்சாரம் இல்லாதபடியினாலே அங்கே புசிப்பதற்கோ அல்லது ஆபத்து நேரத்தில் குரல் கொடுக்கும்போது அந்த குரலுக்கு ஒத்தாசையாக வந்து உதவி செய்வதற்கோ யாருமே இல்லாத இடத்துக்கு பேர் தான் என்னது? வனாந்திரம். கர்த்தர் அநேக காரியங்களில் வனாந்திர வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தந்திருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வனாந்திர வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட்டார். அப்போது பசி, வறுமை, தாகம் இதெல்லாம் இருக்கிற நேரம், சூழ்நிலைகள் வரும்போது நாம் வனாந்திரத்தில் இருக்கிறது போல உணர்வோம். வனாந்திரத்தில் தான் பசி இருக்கும்போது அங்கே என்ன இருக்காது? ஆகாரம் இருக்காது. தாகம் எடுக்கும்போது அங்கே என்ன இருக்காது? தண்ணீர் இருக்காது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மணலும் மிருக ஜீவன்களும் அங்கே அடர்ந்த காடு வனங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா அப்பப்போ எப்போயாவது மழை பெய்யும் போது மரங்கள் வளர்ந்துருக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து வருகிற நிலைமைக்கு பேர் தான் என்னது? வனாந்திரம். அதை குறித்து ஒரு வசனம் இன்னும் நல்ல தெளிவாக சொல்லுகிறது. எரேமியா எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியில்லாமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். இந்த வனாந்தரத்துக்கு நல்ல ஒரு டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அவாந்தரவெளி, பள்ளம், வறட்சி, மரண இருளுள்ள தேசம், ஒருவனும் கடவாமலாம் ஒருவனும் போகாமல் அங்கே குடி இல்லாமல் இருக்கிற அந்த தேசத்துக்கு பேர் தான் என்னது? வனாந்திரம். நம்ம இப்போல்லாம் எங்கே குடியிருக்கிறோம்? வனாந்திரத்தில் குடியிருக்கிறோம்? இல்லை. நம்மெல்லாம் நல்ல மனுஷ மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி. அதுக்கு தான் என்னது சொல்கிறாங்க? அதுக்கு பேர் குடியிருப்பு பகுதி. நம்ம குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த வனாந்திரம் என்கிற வாழ்க்கை அநேக காரியங்களை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் கூட 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் வழி, அவாந்திர நிலமான அந்த சூழ்நிலையில் ஆறுகளை உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லை, ஆனால் அதை நான் உற்பத்தி பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படி தான் நடத்தி வந்தாரா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணம் எவ்வளோ தூரம் போகும்னு நமக்கு தெரியாது. நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவோ அவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் போய் கொண்டிருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு 40 வருஷம் அவர்களை நடத்தின பாதை சுத்தமாக எந்த பாதை தான்?
வனாந்தரமான பாதை. அவங்க 40 வருஷம் வனாந்தரத்தை சுற்றி சுற்றி வந்து அந்த கானானுக்குள்ளே போய் பிரவேசித்து ஆசீர்வாதத்தையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் அவர்கள் சுதந்தரித்தது போல நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில், நம்முடைய இந்த ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், இந்த உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், அதில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் எவ்வளோ நாட்கள் நம்மை பிரயாணப்பட வைக்கிறாரோ அந்த நேரத்திலலாம் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து பாதுகாத்த தேவன் நிச்சயமாய் நம்மளையும் காப்பார். அல்லேலூயா. இந்த வேதத்தில் ஒரு சில வனாந்தரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு எத்தனை நேரம் சொல்லப்படுமோ நான் அவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த வனாந்தரத்தை நான் முடித்து கொள்கிறேன். முதலாவதாக ஒவ்வொரு வனாந்திரத்திலையும் கர்த்தர் நடத்தி வந்தார். முதல் வனாந்திரம் பெயர்சபாவின் வனாந்திரம். எழுதிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த வார்த்தை புரியும். பெயர்சபாவின் வனாந்திரம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக கதறி அழுகுது ஜெபிக்கிற ஒரு காரியம்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு அவள் வனாந்தர வழியே கடந்து போனாள். அப்படி அவள் வனாந்தர வழியே கடந்து போகும்போது அவளுக்கு அந்த பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் என்ன செய்தது? தீர்ந்து போனது. அப்படி தீர்ந்து போன சூழ்நிலையில் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அந்த பிள்ளையை ஒரு செடியின் கீழே போட்டுட்டு ஓடி போய் கதறி அழுது கத்தமிட்டு அழுதால் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஆகாரின் அந்த கண்ணீருக்கும் பதில் கிடைத்தது. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பெயர்செபா. அங்கே வசனம் பாருங்கள் 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அப்போ பெயர்சபாவின் வனாந்தரம் எதை குறிக்குதுன்னா, தண்ணீர் தாகத்தினால ஜீவன் போகிற நிலைமையில் ஆகார் பிள்ளைக்காக கதறி அழுது ஜெபித்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பெயர்செபாவின் வனாந்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு சிம்பிளாகவே முடிச்சிடுறேன். ரெண்டாவதாக யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 2வது வனாந்திரம் சூர் வனாந்திரம். இந்த சூர் வனாந்திரம் எதை குறிக்குதுன்னா, 3 நாள் அவங்களுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. தண்ணி குடிக்கணுமா வேண்டாமா? நிறைய பேருக்கு தண்ணி குடிக்க பயம். இந்த தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் 3 லிட்டருக்கு கண்டிப்பாக யாரும் குடிப்பாங்களான்னு தெரில. ஒரு சிலர் அதுக்கு மேலே கூட குடிப்பாங்க. ஆனால் குறைஞ்சது ஒரு 2 லிட்டர் அளவாவது நம்ம என்ன செஞ்சிடணும்? கண்டிப்பாக தண்ணியை குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கலைன்னா இந்த நரம்புகள்லாம் வேலை செய்வதற்கு திணறும். தண்ணிக்கும் நரம்புக்கு என்ன சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப பசியாக இருக்கிற நேரத்தில் கூட போய் நீங்கள் ஒரு 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 சின்ன சொம்பு தண்ணி கூட குடிச்சு பாருங்களேன். அந்த தண்ணி உங்கள் பசி நிலைமையை மாற்றும். புரியுதா உங்களுக்கு? நம்ம சோர்ந்து போன நேரத்தில் முகத்தை கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்கள். அந்த வெறும் தண்ணி தான் நம்ம நினைக்கிறோம். அந்த தண்ணீர் உங்களுக்கு உள்ளே போய் உங்களுக்கு பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் தண்ணீர் மிகவும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியம். இப்போ 3 நாள் தண்ணீர் இல்லை. ஆனால் அந்த வனாந்தரத்தில் வெயிலில் அவங்க ரொம்பவும் தாகத்தில் இருக்கும்போது நம்மளாக இருந்தாலும் அதை தான் செய்வோம். ஆமென். அவங்க 3 நாள் தண்ணீர் கிடைக்காதபடி அவர்கள் கஷ்டத்தோடு மோசையை பார்த்து சொல்லும்போது, இந்த வனாந்தரத்தில் என்னை ஏங்க கொண்டு வந்த இப்படி அப்படின்னு. ஒரு இடத்துல தண்ணீர் கிடைச்சது. அந்த தண்ணீரை அவங்களால் குடிக்க முடியாதபடிக்கே கசப்பாக மாறாவாக இருந்தது. கர்த்தரை நோக்கி மோசே முறையிட்ட போது அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை அதை வெட்டி அதை தண்ணீரில் போட்டபோது அது மதுரமான தண்ணீராக
மாறினது. கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றின இடம்பாம் சூர் வனாந்திரம். அல்லேலூயா. அந்த மரமாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு தான். யார் வாழ்க்கையில் வராரோ அங்கே இருக்கக்கூடிய கசப்பு மாறும். அல்லேலூயா. மதுரமாய் மாற்றப்படும். அவர்கள் வாழ்க்கை இனிப்பாய் மாறும். இயேசு இல்லாத வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை. இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் மதுரமான வாழ்க்கை என்பதை இந்த சூர் வனாந்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆனபடினால் தண்ணீர் தாகத்தினால் தவிக்கும்போது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு மாறாவின் ஊற்றை மதுரமாய் மாற்றின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கிறோம். என்னாகம் எழுதின புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியா சொல்லுது. என்னாகம் 21:5 வசனங்கள். கணங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்குது. அப்பா, அற்பமான உணவுங்கிறாங்கங்க. அற்பமான உணவு என்ன உணவு? தினமும் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? விரும்பி சாப்பிடுவோம்ல. நிறைய பேர் நம்ம வீட்டில் அதானங்க செய்கிறோம், இல்லையா? இல்லையா? சிலருக்கு ரசமே பிடிக்காது. ரசமே பிடிக்காதவனுக்கு ரசத்தை வச்சே கொடுத்து பாருங்க. அற்பமான அவங்களுக்கு என்ன உணவு கிடச்சிச்சு தெரியுமா? வானத்திலிருந்து வந்த மன்னா. அது தேனிட்ட பலகாரம் போல் இருந்துச்சான். எந்த ஊரில் தேனை போட்டு பலகாரம் செஞ்சாங்க? பாமாயில் செஞ்ச பலகாரத்தை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது தேனிட்ட பலகாரம். நான் அப்போனா எந்த டேஸ்ட்டில் இருந்திருக்கும். அது டெய்லி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக போர் அடிக்குமா இல்லையா? அதிரசம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு 4 அதிரசம் கடன்னு சூடாக கூட சாப்பிட்ருவோம். 10 அதிரசம் கூட சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவீங்க, என்ன செய்யும்? தெவட்ட போவாங்க. அப்படி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கறின்னு கேட்டாங்க. அவளுக்கு என்னத்தை கொடுத்தாரு? காடையை கொடுத்தாரு. காடை கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். ஆனால் அந்த ஜனங்க இது வரைக்கும் என்ன கறி தின்னுச்சோ தெரியல. காடையை கொடுத்தோன்னே அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அற்பமான உணவாக மாறினது. எங்களுக்கு அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, எங்களை ஏன் இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தாய் என்று சொல்லி இந்த ஜனங்கள்லாம் மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள். இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது. 32ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 32:15. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்திலே இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான். பின்மாற்றத்தில் போனாலும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் போயிருந்தா அவன் வாழ்க்கையில் வனாந்தரம் வரும். அல்லேலூயா. அதிகமாக புசித்தாலும் அவனுக்கு சலிப்பு தட்டிடும், ஒன்றுமே இல்லைனாலும் சலிப்பு தட்டும். வனாந்தர வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்ததான். இனிப்பும் புளிப்பும் நல்ல கசப்பும் கலந்த வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில் இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும்போது அவங்க இருதயம் மட்டும் எங்கேயே போயிட்டே இருந்தது? எகிப்துக்கே திரும்பி போகுது. ஆனால் உடம்பு மட்டும் எங்கே போகுது? கானானை நோக்கி போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம இப்படி தான் இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள், இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் கூட நான் சொல்லுவேன், பின்மாற்ற ஆவி அவர்களுக்குள்ளே புகுந்து தேவை நேரத்தில் வந்து ஆண்டவரை தேடுறது. அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் வேணும்னா வந்து ஆண்டவரோடைய ஆலயத்துக்கு வர்றது. இந்த காரியம் முடிஞ்சோன்னே என்ன செஞ்சிடுறது? ஆண்டவரும் வேண்டாம், அந்த கோயிலும் வேண்டாம், அந்த பாஸ்டரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், விட்டுட்டு ஓடிடுறது. இப்படி நிறைய சம்பவங்கள் இந்த சபையில் மட்டும் இல்லை, இந்த திருச்சபைகள் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் நடக்குது. எல்லா ஊழியக்காரர்களும் புலம்புகிற காரியம் இதுதான். இப்போ பின்மாற்ற ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வருவானால் அவன் வனாந்தர வாழ்க்கையிலே கடந்து போக வேண்டி வரும். அல்லேலூயா. அப்போ இந்த சூர் வனாந்தரத்தில் என்ன இல்லை? அவங்களுக்கு தண்ணி இல்லை. மூன்றாவதாக
யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 16:1, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாயிக்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். சீன் வனாந்திரம், மூன்றாவதான வனாந்திரம். என்ன வனாந்திரம்? சீன். முதல் வனாந்திரம் பெயர்செபா, ரெண்டாவது வனாந்திரம் சூர் வனாந்திரம், மூணாவது வனாந்திரம் சீன் வனாந்திரம். இந்த சீன் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு முன்பாக அந்த மக்கள் மோசையை பார்த்து, எங்களுக்கு என்ன இல்லை, இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலேயே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார். அந்த சீன் வனாந்தரத்தில் அவர்களுக்கு பட்டினி வந்தது. சூர் வனாந்தரத்தில் தண்ணீர் குறைவு வந்தது, தண்ணீர் தாகம் எடுத்தது. இந்த சீன் வனாந்தரத்தில் அவங்களுக்கு என்ன வந்தது? பட்டினி, பசி வந்தது. பசி வந்த நேரத்தில், நாங்கள் எகிப்தில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாகடிக்க வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். அவர்கள் இறைச்சியை கேட்டார்கள், அவர்களுக்கு காடைகளை வருவித்து கொடுத்தாராம். பாருங்க 13ஆம் வசனம், சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்ந்திருந்தது. சாயங்காலத்தில் வந்து காடைகள் வந்து விழுதாங்க. நம்மளாம் தேடி போகிறோம், கர்த்தர் அவர்கள் இருந்த இடத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ஜனங்க எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணினாலும், எவ்வளோ முறுமுறுத்தாலும், ஏன் ஆண்டவர் அவர்கள் இருக்கிற இடத்த தேடி தேடி அவர்கள் அப்பத்தையும் ஆகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவர் வாக்கு தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், உன் சந்ததியை நான் வரவழைப்பேன், இந்த தேசத்தில் வந்து அவர்கள் வாழுவாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவங்க சுதந்தரிப்பாங்கன்னு வாக்கு தத்தம் கொடுத்தாருங்க. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் அவர் குறைவுறவராய் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தேன், அந்த வாக்கு தத்தத்துக்காக இந்த மக்களை நான் வழி நடத்துவேன்னு அவங்க எவ்வளோ கோபப்பட்டாலும் கர்த்தர் பொறுமை உள்ளவராக இருந்து அவர்கள் தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணுறோம், எத்தனை பேர் இன்றைக்கி ஆலயத்துக்கு வரல பாருங்கள். நல்ல சூழ்நிலை தான் இருந்திருக்குது, அப்படி ஒன்றும் கொட்டணும் மழை கொட்டலை. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன செஞ்சுருக்குறோம்? கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க, பாதி பேர் என்ன செஞ்சுருக்காங்க? அசட்டை பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஆனாலும் கர்த்தர் என்னவே செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தன் சொந்த ஜனமாக இருக்கும்படி, சொந்த பிள்ளைகளாகும்படி அவருடைய நாமத்தினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால நம்மை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார்? வெறுக்கவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை வெறுக்காதபடிக்கு அவர்களுக்கு தேவை இன்னதென்று அறிந்து அவருடைய தேவையை சந்தித்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. முரட்டாட்டம் பண்ணினோம்னா கர்த்தர் ஒரு வேலை இல்லைனாலும் ஒரு வேலையில் கோவம் வருமா இல்லையா? நம்ம பிள்ளைகள் நல்லா தான் செல்லம் கொஞ்சம் நல்லா வச்சு திணிக்கிறோம், எல்லாத்தையும் அது விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப தொல்லை கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? பொட்டுன்னு ஒன்று போட்டுடுறோம். எதுக்கு போடுறோம்? அதை நேசிக்கலைன்னா போடுறோம், அது படுத்துகிற தொல்லை தாங்கலன்னு ஒன்று போடுறோம், அப்புறம் அமைதியாகிடுது. அது போல தான் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க விட்டுற மாட்டார் கர்த்தர். ஒரு போடு என்ன செய்வார்? போடுவார். அப்போ மனம் திரும்பி டர்ன் நம்ம என்ன செய்யணும்? திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வரணும். அல்லேலூயா. அதுதான் இந்த சீன் வனாந்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நான்காவதாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில்
முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசுவுக்கே ஒரு சோதனைங்க. நமக்கு தான் சோதனைன்னா இயேசுவுக்கும் சோதனை. அவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி பரிசுத்த ஆவியானவன் வல்லமை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. அவர் ரொம்ப சந்தோஷமாக என்னைக்கு தேவன் பிரியமான குமாரன் சொல்லிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். அந்த நேரத்தில் தான் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? கொண்டு போகப்பட்டார். எதுக்கு கொண்டு போகப்பட்டார்? சோதிக்கப்படுவதற்கு. அப்போது சோதனையின் வனாந்திரம். இந்த சோதனையின் வனாந்திரம் கர்த்தர் எப்படி ஆண்டவராகி இயேசு ஜெயித்தாரோ அப்படி நாமளும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதற்காக தான் நமக்கு ஒரு முன்மாதிரியை தேவன் என்ன செய்தார்? வைத்து போயிருக்கிறார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்னாச்சு? பசி வந்துருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை இந்த சோதனைக்காரன் பிசாசு பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறான். 3 டெஸ்ட் வச்சான். அந்த 3 டெஸ்ட்டையும் கர்த்தர் வார்த்தையால் தான் என்ன செய்தார்? ஜெயித்தார். முதல் டெஸ்ட்டில் அவன் சொல்லியிருக்கிறான். அவன் என்ன சொன்னான்? முதல்ல, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல். அவர் பசியாக இருக்கிறார். இந்த கல்லை தான் அப்பமாக்கி நீ சாப்பிட்ற அப்படிங்கிறான். ரெண்டாவதாக வந்து அவனை தேவாலயத்தின் உப்பருகையின் மேலே பொருத்தி, நீ தான் தேவனுடைய குமாரனாச்சே, நீ தாழ குதியும், தேவ தூதர்கள் உன்னை ஏந்தி கொள்வார்கள் என்கிறான். மூன்றாவதாக உயர்ந்த மலையின் மேலே நிறுத்திட்டு இந்த சகல ராஜ்யத்தையும் அவருக்கு காட்டி அவன் என்ன செய்கிறான்? நீ என்ன சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்துக்கிட்டினா இது எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இயேசு, அப்பாலே போ சாத்தானே, இவை எல்லாவற்றையும் கர்த்தரை ஒன்று தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறத சொன்ன மாத்திரத்தில் சாத்தான் அவரை விட்டு தூர ஓடிப்போனான். கர்த்தர் தான் இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவன் சோதனைக்காரன் சாத்தான் பிசாசு அவன் என்ன நினச்சிக்கிட்டானா, இவர் மனுஷகுமாரனாக இருக்கிறார், அதனால் இவருக்கு இந்த உலகத்தின் ஆசைகளெல்லாம் காட்டலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவர் தேவகுமாரனாய் வெளிப்படுகிற வரைக்கும் மனுஷகுமாரனாய் இருந்தது உண்மை. ஆனால் அவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. அவர் எங்கேருந்து வந்தவர்? பரலோகத்திலிருந்து பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வந்தவர். அப்போது சாத்தானால் அவருக்கு எல்லாத்தையும் காட்டினாலும், இந்த உலகத்தை எல்லாத்தையும் கண்ணை காட்டி காட்டி என்னென்னத்தையோ நீ பாருனாலும் கர்த்தர் வார்த்தையினால் அதை ஜெயித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, விசேஷமாய் வாலிப பிள்ளைகளே, இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த உலகம் உங்களுக்கு நிறைய காட்டுது. ஆனால் நீங்கள் வசனத்தினால தான் அவனை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் புதிய வருஷத்தில் உங்களுக்கு தனித்தனியான மீட்டிங் வைக்க போகிறோம். அப்போ தான் நீங்கள் யாருன்னு நாங்களும் கண்டு கொள்ள போகிறோம். 13 வயசுலேருந்தே நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் திசை கட்டு போகக்கூடாது. அதற்காக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் விசேஷித்த ஆராதனை வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் 13 வயசுலேருந்து செய்ய போகிறோம். கர்த்தர் பிள்ளைகள் திசை கெட்டு போயிடக்கூடாது. நம்முடைய வாலிப பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சாத்தானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார்? வசனத்தினால் ஜெயித்தார். நீங்களும் நானும் வசனத்தை கொண்டு இந்த உலகத்தை எத்தனையோ காரியங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் காட்சிகளும் நம்மை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட பார்த்தாலும் கர்த்தருடைய வசனத்தினால சாத்தானே இயேசு எப்படி ஜெயித்தாரோ நானும் உன்னை ஜெயிப்பேன்னு ஜெயித்தீங்கன்னா பிரகாசமான வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. இப்போ பார்க்குற இந்த அற்ப வாழ்க்கையை நினச்சி இதுதான் வாழ்க்கையோ, இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி புரண்டிங்கன்னா நீங்கள் சேற்றில் புரளில் பண்ணியை போல் போயிடுவீங்க. அதுலேருந்து எதிரி ஏந்திரிச்சு வெளியே வந்தீங்கன்னா மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் 4வது சோதனை ஏன் வனாந்திரம். 5வதாக
சீனாய் வனாந்திரம். யாக்கோபு யாத்திராகம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமும் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். சீன் வனாந்திரம் வேற, சீனாய் வனாந்திரம் வேற. சீன் வனாந்திரத்தில் அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்தது, தாகத்தினாலும் வறண்டு போனார்கள். ஆனால் சீனாய் வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு உடன்படிக்கையை பலகையை கொடுத்து 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து இப்படி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லி திட்டங்களை தீட்டி கொடுத்த இடம்தான் பேர் சீனாய் வனாந்திரம். இந்த சீனாய் மலையில் வைத்து தான் ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளில் தான் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அங்கே 10 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கற்பனைகள், கட்டளைகள். அந்த கட்டளைகளை தேவனுக்கு முன்பாக வைத்து மோசே அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு போய் விவரித்து இப்படி நடக்கணும்னு கர்த்தர் எனக்கு சொன்னார். இப்போ மோசே 40 நாள் சீனாய் மலையில் ஏறி தேவனோடு கூட பிரகாசத்தில் இருந்து அவர் அங்கிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய விரலினால் எய்த அவருடைய எழுதி கொடுத்த வார்த்தைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி அவர் முடித்த இடம்தான் என்ன மலை? சீனாய் வனாந்திரம். அது சீனாய் மலை. அப்போ பாருங்க, இந்த வசனம் இந்த 19ஆம் அதிகாரத்திலேருந்தே ஒரு நிறைய வசனங்கள், நிறைய அதிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் கர்த்தர் சொல்லி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். கற்பனைகள் மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும், அதன் மாதிரி எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த இடம்தான் சீனாய் வனாந்திரம். அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சட்ட திட்டங்களை கொடுத்த இடம் சீனாய் வனாந்திரம். இப்போ 5 சொல்லிட்டேன், நான் சொன்னேனா இல்லையா? சரி, 6வது நான் சுருக்கமாகவே சொல்லி முடிச்சிடுறேன். மாகோன் வனாந்திரம். மாகோன் வனாந்திரம் 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் மாகோன் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஸ்ஸிமோனுக்கு தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்தில் தாவீதை பின்தொடர்ந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, மாகோன் வனாந்தரம். இந்த மாகோன் வனாந்தரம் என்பது எதை குறிக்குதுன்னா, சவுல் தொடர்ந்து தாவீதை பின்தொடர்ந்து அவனை வேட்டையாடி எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறான்? ஓடி வந்து தேடிக்கிட்டே திரியிறான். அப்போ சவுலுக்கு பயந்து தாவீது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? மாகோன் வனாந்தரம். அந்த மாகோன் வனாந்தரத்துலேயும் சவுல் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டான். அப்போ திடீர்னு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவ அந்த சவுலோட சேர்ந்தவன் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், பெலிஸ்தர் வந்துட்டாங்கப்பா, நீ இங்கே வந்து தாவீதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற, நம்ம நாடே போயிட மாட்டேங்குது, நீ என்ன செய்ய, ஓடி வா அப்படின்னு சொன்னோன்னே சவுலை தொடர்கிறத விட்டுட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இங்கே பாருங்க நான் வசனத்தை. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்துக்கு சேலா அம்மாலிகோத் என்று பேரிட்டார்கள். அப்போ மாகோன் வனாந்தரத்தில் சத்துருவின் கைக்கு, சவுலின் கைக்கு தாவீதை விடுதலையாக்கின இடத்துக்கு பேர் என்னது? மாகோன் வனாந்திரம்.
அடுத்த வனாந்திரம், அடுத்த வசனமே 29ஆம் வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அப்போ அந்த என்கேதியின் வனாந்திரம் 27ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வருது பாருங்க. 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகள் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிற நலமான காரியம் இல்லை என்று தன் இருதயத்தில் யோசிக்கிறான். அவன் பாருங்க, அவனுக்கு இனி இந்த மனாந்திரத்திலே நான் சுற்றி வந்தேன்னா இந்த சவுல் என்னை பிடிச்சி என்ன செஞ்சிருவான், வெட்டி போட்டுருவான். நான் எங்கே போய் தப்பிச்சுக்க போகிறேன், பெலிஸ்தருடைய தேசத்தில் போயே நான் தப்பிச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், தப்பிக்கும்படியான சூழ்நிலையில் கடந்து போகிறான். அதுதான் என்கேதி வனாந்திரம். அப்போ எத்தனை வனாந்திரம் நமக்குள்ளே வந்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அப்பம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, சத்துருக்களால் சூழப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது உங்களுக்கு விரும்பின திருப்தியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வனாந்திர வழியாய் நான் இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்தது போல உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நான் நடத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாமல் வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. உனக்காக நான் இத்தனை காரியத்தை செய்தேன். எதுக்கு தெரியுமா? இந்த பெரிய வனாந்திர வழியில் உன்னை நடத்திக்கிட்டு வரேன் தெரியுமா? உனக்கு ரொம்ப சிம்பிளாக நான் உன்னை கொண்டு போய் சேர்த்துட்டேன்னா என்னுடைய மகிமை என்னது என்பது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறேன், உங்களை பின்னாட்களில் நீங்கள் நன்மை செய்யணுங்கிறதுக்காக உங்களை நான் என்ன செய்கிறேன், சிறுமைப்படுத்தி சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சியான இந்த பெரிய பயங்கரமான வனாந்திர வழியில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை தியானிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இது உரித்தானது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கா? இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கா இல்லையா? தேவைகள் இருக்கா இல்லையா? நம்ம விரும்பின காரியம் செய்ய முடியாது இருக்குது. அநேக காரியங்களை நாம் விரும்புகிறோம், அது நமக்கு வாய்க்காதல் கூட இருக்கிறது. அப்போது இந்த பெரிய வனாந்திர வழியாக எதற்காக நாம் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார்னா அவருடைய மகிமையை நாம் கண்டு பின்னாடி ஒரு நாள் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையோ செய்து முடித்தார்னு சொல்கிறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த வனாந்திர வாழ்க்கையில் நம்மை கொண்டு வருகிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 32 15ஆம் வசனத்தையும் 16 வாசிக்கிறேன் பாருங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். இப்போ வனாந்திரம்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. வனாந்திரத்தில் தான் என்ன உண்டாகணும் வசனம் சொல்லுது, செழிப்பான வயல்வெளி உண்டாகும். இந்த வார்த்தை 100% உண்மையாயிடுச்சுங்க. நம்மளுடைய இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய தேசங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பாறைகளும் மலைகளும் நிறைந்த தேசம். வசனமே இருக்குது உபாகமத்தில். அது பள்ளத்தாக்குகள் நிறைந்த தேசம், மலைகள் நிறைந்த தேசம். அங்கே நிறைய உற்பத்தி பண்ணி பொருட்களை அவங்களுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு விளைநிலங்கள் அப்படி ஒன்று செழிப்பான நிலங்கள் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட விளைநிலங்களையே
அந்த மக்கள் செப்பனிட்டு அது இன்றைக்கு நம்பர் 1 லேண்டாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அது இந்த வசனம் அப்படியே நிறைவேறி இருக்குதுங்க. வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். வனாந்திரமான கடந்த அந்த இடம் இன்றைக்கு அவர்கள் அநேக நாடுகளுக்கு தங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுகிற அளவுக்கு அவர்களுக்கு செழிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ எம்முடைய வாழ்க்கையில் கூட வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம், இந்த வனாந்திரங்கிற வாழ்க்கை அநேக காரியங்களை குறிக்கும். குறைவை குறிக்கும், திருப்தி இல்லாத சூழ்நிலையை குறிக்கும், பசி பட்டினியை குறிக்கும், அல்லது நல்ல படித்து வேலை இல்லாத நிலைமை கூட ஒரு வனாந்திரம் தான். நல்லா படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது எவ்வளோ ஒரு கனவு எல்லாருக்கும். பிள்ளைங்க காலேஜில் போய் படிக்கும்போதெல்லாம் எல்லாமே நினச்சிக்குவாங்க, நம்ம இன்னும் முடிக்க போகிறோம்பா, அப்பா போனோடனே கை நிறையா சம்பாதிக்கணும். எவன் கொடுக்குறான்? போய் இன்றைய நம்ம பிள்ளைகளை அட்டன் பண்ணி பார்க்குறாங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற சம்பளமும் இல்லை. அந்த பிள்ளைகள் அப்படி திறமைசாலிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்கும் கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கு அப்படி தான் தேசம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலை தான். இந்த வனாந்திரமான சூழ்நிலையை தான் கர்த்தர் கடந்து வரும்போது இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் 40 வருஷம் நடத்தினார். உங்களை எங்களையும் போஷிக்க மாட்டாரா? கண்டிப்பாக போஷிப்பார். அல்லேலூயா. அதனால் புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஐயோ, இந்த 11 மாதமும் இப்படியே ஒரு செழிப்பில்லாத வாழ்க்கையா, ஒரு வறண்ட நிலமாகவே நான் இருக்கிறேனே. அன்னவரே, என்னை ஆசீர்வதியும். என்னை வனாந்திரமான என் குடும்ப வாழ்க்கை, வனாந்திரமான என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, வனாந்திரமான என் சூழ்நிலை வயல்வெளியாய் மாறணும்னு நம்ம கேட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மிடத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து நம்முடைய திருப்தி இல்லாத சூழ்நிலையை திருப்தியாக்கி நம்மளை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலை 40 வருஷம் நடத்தி கானானை சுதந்திரித்து பாலும் ஓடும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் நிறுத்துவேனாரு. நிறுத்தி வைத்தவர் உங்களையும் என்னையும் கண்டிப்பாக என்ன செய்வார்? நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் ஒரு பக்தன் எப்படி பாடுகிறார்? வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வானத்து மன்னாவா போஷிக்கும் தேவன் வருவார், நம்மை வலுவாமல் என்றும் நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நான் சென்றிடுவோம். ஆமென். வனாந்திரம் வனாந்திரம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தேவையை சந்தித்து அவர்களை வழிநடத்தி அவர்களை சுதந்தரிக்க வைத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வனாந்திரம் வந்தாலும் போதும், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவை எல்லாவற்றையும் இலகுவாய் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.